கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அவ்விதமாக இந்த அதிகாலை நேரத்திலும் கூட புதிய கிருபையும் புதிய சந்தோஷமும் புதிய அபிஷேகமும் தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. நாம் தியானிக்கும்படியாக ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆண்டவர் நம்மை அவருக்கென்று மணவாட்டியாய் நியமித்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மணவாளனாக கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ளப் போகிறார். உண்மையாய் உன்னை எனக்கென்று நியமித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறோம், அந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் இருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பரிபூரணமாக சுதந்தரித்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். எரேமியா சொல்லும்போது 22வது அதிகாரம் 16வது வசனத்தில், அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்திருந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் சிறுமை எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்திருந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், தேவனை அறிய அறிய மற்றவர்கள் மேல் உள்ள அன்பு, மற்றவர்களுடைய குறைவை நிவர்த்தியாக்கக்கூடிய பலன், அதற்கேற்ற ஒரு தாகம் வாஞ்சை நமக்கு உண்டாகிறது. தேவனை அறிகிற அறிவிலே நாம் அதிகமாக வளர வேண்டும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஆகவே தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரும்போது நம்முடைய வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை கர்த்தருக்கு வந்தவர்களாக பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த நாளிலும் கூட அவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்லவரும் கிருபை உள்ளவரும் எங்களை நேசிக்கிறவரும் அற்புதமாக எங்களை வழி நடத்துகிற ஆண்டவருமாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபை அதிகமாக உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு உண்மையான இருதயத்தோடு இவர்கள் கர்த்தரிடத்தில் சேரட்டும். பலப்படுத்தும். உன்னதமான அனுபவங்களை கூடும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.